கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் கூட்டத்தை போடுகிறது. இது ஒரு நபருடைய கோட்டை கிடையாது, இது அதிமுகவினுடைய கோட்டை. யாரை வேணாலும் நாங்க அதிமுக சார்பில் நிக்க வச்சு இங்க ஜெயிப்போம். இங்க வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம், அந்த கூட்டம் காரணமாக வந்திருக்கக்கூடிய அந்த ஆரவாரம், இதெல்லாம் பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிறதை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது கூட்டம் அலைமோதுகிறது. காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. ஏன் நேத்து நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு காசு 200 ரூபா கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? வீடியோவா வெளியில வந்துருச்சு. புதிய தலைமுறை வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, என்ன புதிய தலைமுறை, பொழைக்க தெரியாத ஒரு நியூஸ் சேனலா இருக்கே, மறுபடியும் அரசு கேபிள் டிவில இருந்து உங்களை கட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ உண்மையான செய்தியை சொல்லும் போது அதற்கு தண்டனை இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்ககிட்டே நான் விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். சன் நியூஸுக்கு என்ன வேலை? திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க ஏதாவது பேசினா அதை போடுறதுதான் சன் நியூஸ்னுடைய வேலை. ஆனா அதிமுகவினுடைய தலைவர் இப்படி பேசுறத பிரம்மாண்டமா போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், ஒரு சூட்சமத்தை இனி இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்யும். அதுக்கான ட்ரைலர் தான் நான் இன்னைக்கு பார்த்தேன். இந்த ட்ரைலர் சக்சஸா இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறத நிறைய பேர் தாவேகாக்கு எதிராக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டா மட்டும் ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு கிடைச்சா போதும். அந்த டேட்டா வச்சு கடைசியில தாவேகா வெர்சஸ் திமுகக்கு போட்டியே கிடையாது, இந்த இரண்டு கட்சிகளும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணி நிப்பாட்டுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.